அன்பான இந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டெடிகேட்டட் பிரைட் கோரிடர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 642 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டாக பல விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க நண்பா. இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வந்து ஏஜ் லிமிட் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்க நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது போன்ற பல தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ மேக் பண்ணி போட்டுக்கிறோம் நண்பா. எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணிட்டுக்கிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க நண்பா. என்னென்ன ஜாப்ஸ் இருக்குதுன்னு தெரியாத இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பயனடைகிட்டு நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் வேகன்சி டீட்டெயில்ஸ் நாம் பார்க்கலாம்பா. ஜூனியர் மேனேஜரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 3 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் சிவில் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 36 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு 64 வேகன்சி. சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷனில் 75 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 464 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் எல்லாத்துக்குமே சேலரி பார்க்கலாம். சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் மேனேஜருக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங்கு 50,000 1,60,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அண்டு சிக்னல் அண்டு டெலிகம்யூனிகேஷன் 3 ஜாபுமே வந்து பார்த்திங்கன்னா 30,000 1,20,000 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்டி மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16,000 45,000 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் பார்க்கலாம். ஜூனியர் மேனேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ் ஃபைனல் எக்ஸாமினேஷனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிஏ சிஎம்ஏ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அக்கௌண்டன்ட் இதெல்லாம் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் சிவிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் டிப்ளமா படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிவில் படிச்சிருக்கலாம். அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி அப்படின்னா பப்ளிக் ஹெல்த்து வாட்டர் ரிசோர்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருந்தால் அந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 60% மேலே இருக்கணும். அது கீழே இருந்தால் நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதே மாதிரி எலக்ட்ரிக்கலுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் டிப்ளமா கோர்ஸ் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பவர் சப்ளை அப்படிலாம் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அண்டு கண்ட்ரோல் இதெல்லாம் படிச்சிருந்தா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க நண்பா. ஒரு சில குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படித்து பார்த்துங்க நண்பா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60% மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து சிக்னல் டெலிகம்யூனிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3 இயர்ஸ் டிப்ளமா கோர்ஸ் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருந்தா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பவர் எலக்ட்ரானிக்ஸு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி இதில் 60% மார்க் மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்டிஎஸ்லாம் உங்களுக்கு மெட்ரிகுலேஷன் படிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. 1 year 2 days வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ரண்டிஸில் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் ஆன என்சிவிடி அப்படின்னா எஸ்சிவிடி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படிச்சுன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 60% மார்க் மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஐடிஐயில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் படிச்சிருந்தா உங்களுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஜாகுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் மேனேஜரு எக்ஸிக்யூட்டிவ் சிவில் எலக்ட்ரிக்கல் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 30 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருவாங்க நண்பா. அடுத்து வந்து போல் எம்டிஎஸ்க்கு மட்டும் 18 33 இயர்ஸ் வரைக்கும் சொல்லி கொடுத்துருவாங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க நண்பா. எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள் நண்பா. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேண்டிடேட்டுக்கு ஓசி பிசி எம்பிசி இந்த மாதிரி இருக்கிற கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அது வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் மேனேஜரு எக்ஸிக்யூட்டிவ் எல்லா போஸ்டிங்குமே. எம்டிஎஸ் மட்டும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸைஸ் மேனு பிடபிள்யூங்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 500 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி வைக்கிறாங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ன்னு சொல்லி 2 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு மட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் டெஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணணும்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுங்க நண்பா. பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சப்மிட் பண்ணுங்க நண்பா. அப்ளிகேஷன் ஃபீஸ் இருந்தால் பே பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க நண்பா. இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க நண்பா. இதில் 17/1/2025 அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டு பார்த்திங்கன்னா 22/3/2025 வரைக்கும் இருக்குது நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே உடனே அப்ளை பண்ணுங்க நண்பா.
கம்மியாகிட்டே வந்துட்டு இருக்குது. இதுக்கான இம்பார்ட்டன்ட் லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறேன் நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நண்பா. இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் மட்டும்தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது நண்பா. ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க நண்பா. மிஸ் பண்ண விடணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடு நண்பா. ஏன்னா இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, டேட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமல் கூட இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு பயனடைவாங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா, லைக் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.